ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் அவர் ஒன்று சொல்லியிருப்பார், கேளுங்களேன். இது வந்து ஏறக்குறைய ஒரு 3-4 மாதமாகவே என் கனவுல வந்து மயில் வந்து குத்துற மாதிரியும் முருகர் வந்து வாவான்னு மேலே கூப்பிட்ற மாதிரியெல்லாம் என் கனவுல வந்து நினைச்சு ஓடி வந்தது தான். அவர் ஓடி வந்து ஒரே கத்துறாரு, அருவகாரனுக்கு போட்டு கத்துறாரு. பிடிச்சி எல்லாம் பார்க்கும்போது மூஞ்சி வரும் நல்லா கிளியராக தெரிஞ்சுது எங்களுக்கு. இது யார் சிலை எடுக்க நினைச்சாலும் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை, உயிருக்காக வாங்கிடுவான்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பிளேஸுக்கு போயிருப்பாங்க. இப்போ நான் ஏன் உங்ககிட்ட இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, நானுமே நிறைய கோவில் வீடியோஸ் போடுறேன். நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு நிறைய மக்கள் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே கோவில் போனப்போ ஒரு சில சம்பவம் நடந்தது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. நான் அதை உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். இந்த பேஜ் என்ன தெரியுமா, ஒரு வித்தியாசமான கோவிலை மக்களை கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான். அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது ரீசெண்ட் டேஸில் நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், நான் சொல்கிற வார்த்தையை நம்பி நிறைய பேர் கோவில் போகிறீங்க. அந்த கோவிலில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. இப்போது நான் அந்த கோவில் போனேங்க, அந்த கோவிலில் காசு கேட்குறாங்க, 50,000 கேட்குறாங்க, சம்திங் லைக் தட், ரொம்ப காசு மணி கேட்குறாங்கன்ற ஒரு சில நியூஸ்லாம் நான் கேட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பாதித்தது. நான் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் ரொம்ப பழமையான கோவில் இருக்குல்ல, அதை மட்டும் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் அந்த விஷயத்தை பேசுகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா, அந்த முருகன் சிலையை கண்டுபிடிக்கும் போது நான் இவ்வளோ நாளாக நிறைய கோவில் போயிருக்கேன். அந்த கோவில் போகும்போது பழைய சிலைங்களை பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த சிலை முழுக்க முழுக்க என்னோடய பார்வை, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, என்னோடய பார்வையில் அது ரொம்ப புது சிலையாக தான் இருந்தது. அது கொஞ்ச நாள் முன்னாடி தான் கொண்டு போய் வச்சா மாதிரி இருந்தது எனக்கு. அது ஸோ சம்திங் லைக் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவங்களும் போயிருக்காங்க. எல்லாமே இப்போ தாசில்தார் மேடம் எல்லாம் வந்து பார்த்துட்டாங்க, தொல்லியல் துறையில எல்லாம் வந்தாங்க. இது வந்து யாருமே தொடக்கூடாதுன்னு இப்போ எல்லாம் வந்தப்போ இத்தனை பேருக்கு யாருக்கு ஒருத்தர் கூட சாமி கிடையாது. சாமி ஏன் இப்போ வரல, அன்னைக்கு மட்டும் சாமி வந்துச்சு, தொட்டா செத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு அத்தனை பேர் தொட்டாங்களே, ஏன் யாருமே சாவல? இது கீழே இருக்கிற மண்ணு, புது மண்ணு, இதை வச்சு கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே அந்த பிளேஸுக்கு போயிருக்காங்களாம். அங்கே போனவங்கள ஒரு சிலவங்க அந்த சிலையை நோண்டி மெஷர்மெண்ட் அளவில் எடுத்து பார்த்துருக்காங்க. ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் சாமியை வச்சு ரொம்ப பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு கோவில் வீடியோ பார்க்குறீங்கன்னா நிம்மதியாக அந்த கோவில் போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டுவாங்க. அந்த கோவில் போயிட்டு பரிகாரம் பண்ணுறது, இவ்வளோ காசு கொடுக்குறது, அவ்வளோ காசு கேட்குறேன்னு சொல்லிட்டு எதாவது கேட்டாங்கன்னா கொடுக்குற ஆளை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு சாமி நம்பிக்கை இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு சாமியை மட்டும் போய் கும்பிட்டுவாங்க. எந்த ஒரு கடவுளுமே நீ இந்த காசு எனக்கு கொடுத்தா தான் நான் உனக்கு உதவியே பண்ணுவேன், நான் உனக்கு காப்பாற்றுவேன்னு சொல்ல போகிறது கிடையாது. கடவுள்ன்றது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு உதவி செய்கிறவங்க தான் கடவுள். அப்படி இருக்கக்கூடிய சாமி யார்கிட்டையும் காசும் கேட்காது, எந்த ஒரு பரிகாரமும் செய்ய சொல்லாது. அப்படி ஒரு இடத்துல காசு கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல சாமியெல்லாம் நினச்சிக்கோங்க, அந்த இடத்துல வியாபாரம் மட்டும்தான் இருக்கும். கடவுளை வச்சு பல இடங்களில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. காசு எங்கே கேட்டாலும் கொடுக்காதீங்க, சாமி மட்டும் கும்பிட்டுவாங்க.